எஸ்ஐஆர் என்னும் சிறப்பு வாக்காளர் சரிபார்ப்பு பணியை புரட்சி பாரதம் கட்சி முழு மனதாக வரவேற்பதாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சேந்திரகுமார் தெரிவித்தார். விழுப்புரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மண்டல செயற்குழு கூட்டம் மற்றும் ருசேந்திரகுமாரை பொதுச் செயலாளராக அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற ருசேந்திரகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கபடி போட்டியில் வெற்றி பெற்ற கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு செஸ் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற குகேசுக்கும் வழங்கியது போல பரிசு தொகை அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை அடுத்து நடைபெற்ற கூட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் பூவே ஆறுமுகம் உள்ளிட்ட மண்டல நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எஸ்ஐஆரை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் தேர்தல் ஆணையம் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற தம்பி குகேஷ் அவர்களுக்கு இந்த அரசு 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஆனால் கபடியில் வெற்றி பெற்ற தங்கை கார்த்திகா அவர்களுக்கு வெறும் 25 லட்சம் கொடுத்திருக்கின்றது. இந்த அரசு உண்மையில் வேதனையாக இருக்கின்றது. சமூக நீதி பேசுகின்றது. திராவிட மாடல் ஆட்சியில் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசுக்கு புரட்சி பாரத கட்சி சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். கபடியில் வெற்றி பெற்ற அந்த தங்கைக்கு ஹரியானாவில் கபடியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 3 கோடி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழக அரசு 2 கோடி உயர்த்தி அந்த தங்கைக்கு 5 கோடியாக கொடுக்க வேண்டும் என்பது புரட்சி பாரத கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம்.